மீனா பார்த்தீங்கன்னா, நம்ம அருணுக்கும், சீதாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அங்க வரக்கூடிய முருகனும், முத்தும் நம்ம மீனாவ பார்த்துருதாங்க. இத பார்த்தோனே மீனா மேல கோவத்தப்பட்டு முத்து கிளம்பிருந்தாரு. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, அருண் வந்து சொல்றாங்க மீனாட்ட, "சீதாவ நினைச்சு நீங்க எக்காரணத்துக்குனாலும் எந்த கவலையும் நீங்க பட வேண்டாங்க. நான் வந்து சீதாவ நல்லா பார்த்துக்கிடுவேன். எனக்கு சீதாவ ரொம்ப பிடிக்கும். சீதாவுக்கும் என்னைய ரொம்ப பிடிக்கும். அதனால எங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டோம்னா, நாங்க வந்து அந்த ஆஃபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு, எங்களுக்கு அந்த இத பண்ணி வச்சுட்டோம்னா, திருமண சான்று வச்சுட்டோம்னா, நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல மாப்பிள்ளையோ, எங்களுக்கு எங்க அம்மா பார்த்தாலோ, எனக்கு எங்க அம்மா பொண்ணு பார்த்தாலோ எந்த பிரச்சனையும் வராது. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த சான்று இருந்தா, எங்களுக்கு எப்படினாலும் ஒரு பாதுகாப்பு." அப்படின்னு மீனாவ எப்படியோ சொல்லவும், மீனாவும் சம்மதிச்சுட்டாங்க. வர ஞாயித்துக்கிழமையாவது திங்கட்கிழமை வந்து இது பண்ணி நான் கேட்டுட்டு எல்லா விஷயத்தையும் இது பண்ணிடுறேன். திங்கட்கிழமை பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்க அருண். இத கேட்ட மீனாவும், "ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நான் செய்யக்கூடிய தப்பு இதுதான். ஆனா நான் வந்துருதேன். ஆனா இது எல்லாமே எங்க சீதா நல்லா இருக்கணும் ஒரு காரணத்துக்காண்டி தான். காரணம் எங்க அப்பா வந்து சீதா வந்து ஆசைப்பட்ட விஷயத்த செஞ்சு குடுப்பாங்க. ஆனா இப்ப எங்க அம்மாவுக்கு என் கணவர் பேச்ச கேட்டுட்டு நிக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்ல ஏற்கனவே பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஏற்கனவே எங்க வீட்ல 1008 பிரச்சனை. இந்த பிரச்சனை தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். எங்க அத்தை வந்து சும்மா விட மாட்டாங்க." அப்படின்னு சொல்லவும், அருண் சொல்றாங்க, "அதெல்லாம் நீங்க எதுவும் நெனச்சு கவலைப்படாதீங்க. நான் நல்லபடியா வந்து சீதாவ பார்த்துக்கிடுதேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் கிளம்புறாரு. இங்க மீனா வீட்டுக்கு வந்துருதாங்க. வந்தோனே இங்க வந்து நம்ம விஜயா வந்து திட்டிட்டு இருக்காங்க. யாரன்னா ரோகிணிய. இங்க ரோகிணிய பார்த்துட்டு, "ஏய்! நீ வந்து திருட்டு நகைய வாங்கி என் கழுத்துல அணிஞ்சிட்டு, அவங்கள கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டாங்க என் நகைய. அதுவும் என் நகைன்னு நெனச்சுட்டு நான் சந்தோஷமா இருந்தேன். லாஸ்ட்ல நீ திருட்டு நகைய வாங்கி என் கழுத்துல மாட்டிவுட்டு, இப்ப கொஞ்ச நாள் நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். அந்த சிந்தாமணி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு அவங்க பார்த்தோன்னா, இந்த நகைய கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த நகையில அவங்களோட இனிஷியல் போட்டிருக்கு. அப்பன்னா நீ திருட்டு நகைய வாங்கிட்டு வந்தியா? திருடிட்டு வந்தியா?" அப்படின்னு திட்டவும், ரோகிணி சொல்றாங்க, "ஆன்ட்டி நான் வந்து ஒருத்தர் தெரிஞ்சவங்கட்ட வாங்குனேன். அது வந்து ரூ. 3,00,000 கிட்ட வரும். நான் ரூ. 1,00,000க்கு சௌரியமா கிடைக்குதுன்னு வாங்கிட்டேன்." "என்னங்க இங்க பார்த்தீங்களாங்க, இவ எங்கேயோ போய் ரூ. 1,00,000க்கு நகைய குடுத்து ஏமாந்துருக்காங்க. அது திருட்டு நகை. அதுக்கு தான் இந்த ரேட்டுக்கு வித்துருக்கான். இதையும் வாங்கிட்டு வந்து என் கழுத்துல மாட்டிவுட்டு, அங்க அவமானப்பட்டது காணாதுன்னு கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க." அப்படின்னு சொல்லவும், முத்து, மீனா, நம்ம ரவி, சுஜி எல்லாரும் பார்க்குறாங்க. "என்னம்மா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. "ஆமான்டா, உன் பொண்டாட்டி செஞ்ச காரியத்துல இவ மலேசியாக்காரி, மலேசியாக்காரின்னு ஏமாந்தது போதும். இப்ப இந்த பிரச்சனை வேற. நல்ல வேளை அங்க நான் தப்பிச்சேன் பிழைச்சேன்னு வந்தேன்டா." அப்படின்னு மனோஜ்ட்ட சொல்றாங்க விஜயா. இத கேட்டவுனே நம்ம மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது. "என்ன ரோகிணி, எங்க அம்மா இப்படி செஞ்சிருக்க?" மனோஜ் இங்க பாரு, நான் வந்து வாங்கிட்டு வந்தது தெரிஞ்ச ஆள்ட்ட தான். தெரிஞ்ச ஆள்ட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். திருட்டு நகை வாங்கிட்டு வந்து, இப்ப லாஸ்ட்ல குடும்பத்தையே இன்னைக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுற மாரி பார்த்த. திருட்டுக்கார பத்தி வேற உன்கிட்ட தான் இருந்திருக்கு. இனிமேலாம் இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்கிடாத. இனிமேலாம் மனோஜ்ட்ட எக்காரணத்த கூட நீ பேசக்கூடாது." அப்படின்னு பலபடியும் குண்ட தூக்கி போடுறாங்க விஜயா. இப்ப வசமா சிக்கிட்டாங்க ரோகிணி. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.